லிங்கன் வைத்ததோர் மெய்நெறி முன் கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோலிங்கமைஞரும் கூடலுமாமே ஆள் கொடுத்தார். இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் ஜோடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கத்தில் இன்று நாம் சிந்திக்க உள்ள பாடல் 1839. கூறுமின் ஊரு சதாசிவன் எம்மிரை. கூறுமின் ஊரு சதாசிவன் எம்மிரை வேறோர் உரை செய்து மிக பொருளாய் நிற்கும். வேறோர் உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும். ஏறுரை செய்துயில் வானவர் தம்மோடு. ஏறுரை செய்துயில் வானவர் தம்மோடு மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே. மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே. இந்த கூர்மின் அப்படின்னா உலகத்தார சொல்றாருங்க. கூறுமீன் வாயால சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்றாரு. வாய் விட்டு சொல்லுங்க, இறைவனை துதிப்பாடுங்கள், அவன் நாமத்தை சொல்லுங்கள். கூறுமீன் யார? ஊரு சதாசிவன் எம்மிரை. நம்ம உணர்வோடு இருக்கிறான். நம்ம இன்பம் தரக்கூடிய அந்த சதாசிவ மூர்த்தி இந்த உடலை எது கொடுத்திருக்கிறான்? நீ அன்பு அனுபவிக்கணும்னு நினைக்கிற, உனக்கு கொடுத்துட்டான். நீ என்ன நினைக்கிறியோ அனுபவின்னு கொடுத்துட்டான். ஆனா அவனை நாம் உணர்வோட ஒன்றி நிற்கும் போதுதான் அவனை நாம் வணங்குவதற்கும் ஒப்பான இறைவனாகின்றான். வேறொரு உரை செய்து மிகை பொருளாகி நிற்கும். அவனை துதிக்காமல் வேற அற்ப விஷயங்கள்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கிறவங்களுக்கு அவன் எட்டாத பொருளாதான் இருப்பான், தனித்துதான் இருப்பான். அப்ப ஏறி உரை செய்து வானவர் தம்மோடு. யாரு? பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. தேவர்கள்லாம் கூட தங்கள் பதவிகளை பெருசாக பேசி சதாசிவன் தனக்கு இட்ட தொழில்கள் மட்டுமே செய்து தேவர்கள் நெறியோடு இருக்கிறார்களே தவிர அவ அப்பாற்பட்டு அவனை சிந்திப்பதில்லை, உணர்வதில்லை. மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே. மாறுபட்டு யாரு? உலக ஆசையில சிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவர்கள்லாம் கூட அவர்கள் தனக்குன்னு வகுத்த பாதையிலே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதையை தடுத்து, மனதை தடுத்து பேரின்பம் தருவதற்கான நெஞ்சத்துக்குள்ளே வந்து புகுந்து அருளினான் அப்படின்றாரு. அவன் நமக்கு அருள்ற அளவுக்கு நாம ஸ்பேஸ் கொடுக்கணும், அவனுக்கு இடம் கொடுக்கணும். அப்ப என்ன தெளிவா பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய எளிய கருணை அது. என் மனம் புகுந்தான்ட்டாரு. ரெடியா இருக்காரு. எப்படி நீர் ஃப்ரீயா கிடைக்குது, வாட்டர் ஃப்ரீயா கிடைக்குது, இறைவனும் ஃப்ரீயா இருக்காரு. 33 கோடி தேவர்களும் பிரம்மா விஷ்ணு அதிபதி எல்லாருமே என்ன பண்றாங்க? தங்கள் துயர செயலே மூழ்கி இருக்கிறாங்க. அவர்கள் அந்த சிற்றின்பத்திலேயே சார்ந்து இருக்கிறாங்க. தம் தம் பதவியிலேயே சார்ந்து இருக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? உலகியல் மற்றும் போக நெறிகளுக்கு என் மனம் உட்படாமல் தூய சிவநெறியில் நிலை பெற்றுமானால் சதாசிவன் என்பெருமான் என் நெஞ்சிலே தானே வந்து புகுந்தான் அப்படின்றாருங்க திருமூலர். அவருடைய அனுபவத்தை தான் சொல்றாரு, புளிஞ்சு சொல்றாரு. கண்டவரை உண்டில இருந்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருடைய அனுபவத்தை புரிஞ்சு நம்மளுக்கு கொடுக்கிறாரு. உணர்வில் ஊரும் சதாசிவன், அதான் ரொம்ப முக்கியம். ஊரு சதாசிவன் சொல்லாடல் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். பாருங்க, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின வார்த்தை தமிழ்ல அப்படியே நிக்குது. நம்ம அறிவினாலும் அன்பினாலும் பால் போலவும் தேன் போலவும் ஊறி தித்திக்கக்கூடிய உணர்வு அவன். அவன் பேர் ஒளி எம் இறை உறக்க சொல்லணும். உலகளக்கிறவங்கள நம்ம அரைக்குவல் விடணும் அப்படின்றாரு. பாருங்க, ஒரு பெரிய புரட்சியை பண்றாரு சைலண்டா. வீண் பேச்சுகளின் பலனின்மை. நாம வந்து சதாசிவ பெருமான நம்மளுடைய சிற்றறிவை கொண்டு வீணா வாதம் செய்யாம மாற்று வகைகளை பேசிட்டு இல்லாம இருந்தோம்னா அவன் வந்து நமக்கு எட்டாத பொருளாக தான் இருப்பான். ஆன்மீக சிந்தனையில பார்க்கிறோம்னு வச்சுக்கீங்களா, புற வழிபாடுகள் தேவதாச அந்தஸ்துகள்லாம் கடந்து அக வழிபாட்டுல மனசுல ஈசனை உணரணும். அதுதான் மனம் புகுந்தான்றாருங்க. அப்ப அவருக்கு ஆல்ரெடி புகுந்துட்டான்.
தன்னுடைய அனுபவத்தை நமக்கு பகிர்ந்துகிறார். குருவருளால் ஈடன் அகம் தூய்மை அடையும் போது, நல்லா கவனிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். குருவருளால் ஈடனின் அகம் தூய்மை அடையும் போது இறைவன் அங்கே சதாசிவலிங்க வடிவமாக நிலை பெறுவதை குறிக்கின்றது அப்படின்னு நமக்கு இங்க சொல்றாரு. அப்ப சதாசிவ தியானம் தான் உன்னதமானது அப்படின்னு இந்த விளக்கத்துல நமக்கு வராரு. ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா? முன்னொரு காலத்துல கிராமத்துல 2 நண்பர்கள், சுகதேவன், சிவநேசன், 2 பேருமே இறைவனை அடைவதற்கு ஆர்வம் கொண்டவர்கள். ஆனா தேர்ந்தெடுத்த வழிகள் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்குது. சுகதேவன் என்ன பண்ணா, தேவர்களுடைய நெறிய பின்பற்றான். எப்ப பார்த்தாலும் சொர்க்கலோகத்தை பத்தி நினைக்கிறது, தேவர்களை பத்தி சிந்திக்கிறது. இந்த யாகம் செய்தால் இந்த தேவன் வருவான், இவன் நன்மை செய்வான், இந்த விரதம் இருந்தால் சொர்க்கத்தில் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு அவனுக்கு இறைவன் என்பவன் ஏதோ ஒரு தூரத்து லோகத்தில் இருந்து கொண்டு நாம் கொடுக்கும் பொருள்களுக்கு பதிலாக பதவிகளையும் இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக தெரிகிறான். ஆனா சிவநேசன் பாத்தீங்கன்னா நம்ம திருமூலர் நெறியில வர்றவர். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. நம்ம திருமந்திர வகுப்பு வர்றவங்க எல்லாருமே அதுல சேர்த்துக்கலாம். நம்ம அவன் எளியவன், எந்நேரமும் தனக்குள்ளே என் அப்பனே சதாசிவனே நீயே எல்லாம் அப்படின்னு உருகிறான். அவனுக்கு தேவர்கள் தரும் சொர்க்க பதவிகள் மேல ஆசை இல்லை. அங்க போனா புண்ணியம் கிடைக்கும், தீர்த்தம் கிடைக்கும், திருப்பி பூமிக்கு வரலாம் அப்படின்றதுலாம் அவனுக்கு தேவையில்லை. அறியாத பேரின்பம் உன் திருவடி மட்டுமே அப்படின்ற தன் மனதை கோயிலாக்கி தியானித்துக் கொண்டிருந்தான். அப்போ ஒரு நாள் பெரியவன், அந்த ஊருக்கு பெரிய ஞானி வந்தார். சுகதேவன் ஓடி போய் தன்னுடைய சாஸ்திர அறிவெல்லாம் காட்டி, ஐயா இங்க பாருங்க ஐயா, சொர்க்கலோகத்து தேவர்கள்லாம் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சிவநேசன் எந்த யாகம் செய்வதில்லை, வெறும் வாயால சதாசிவா என்று உருகுகின்றான். அவனுக்கு எப்படி இறைவன் அருள் கிடைப்பான் என்று வாதாடினான். அவனுக்கு இறைவன் என்பது எட்டாத ஒரு ஆராத வேண்டிய மிகைப்பொருளாக மட்டுமே இருந்தது அப்படின்னு அங்க சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல ஞானிதான் ஸ்மைல் பண்றாரு. 2 பேரையும் ஒரு குளக்கரைக்கு கூட்டின்னு போறாரு. மாம்பழத்தை காட்டி, இந்த மாம்பழத்தின் சுவை எப்படி இருக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உடனே சுகதேவன் என்ன பண்றான், சாஸ்திரம் மேற்கோள் காட்டி, இது என்ன ரகம், இது இவ்வளவு இனிப்பா இருக்கும், இது இந்த குணமா இருக்கும், இது இந்த டேஸ்டா இருக்கும், இந்த கொட்டை இந்த வடிவமா இருக்கும், தோல் இப்படியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா சிவநேசன் என்ன பண்றாரு, அமைதியா நானி கொடுத்த மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்டான். அவன் கண்கள் ஆனந்த கண்ணீரான் நிறைந்தன. அவனால் பேச முடியவில்லை. அந்த சுவை அவன் நாவில் ஊறி தித்தித்தது. அப்ப இந்த கதையில எனக்கு என்ன செய்ய வருது, சுகதேவன் புத்தகத்துல படிச்ச அறிவெல்லாம் வச்சு பேசலாம், கையில மாம்பழத்தை வச்சுக்கிட்டு. சிவநேசன் அதை உண்டு அதன் சுவையை தனதாக்கி கொண்டான். நீங்கள் இறைவனை பேசிக்கொண்டே இருக்க போகிறீர்களா, அல்லது இறைவனை உணர்வுபூர்வமாக உணர போகிறீர்களா? இதுதான் நமக்கு இந்த பாடல்ல ரொம்ப அவசியமா நமக்கு சொல்ல வர வேண்டிய விஷயமா உணர்றேன் நான். இந்த டெய்லி அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா, மைண்ட் யுவர் எனர்ஜி, தேவையற்ற வாதங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம். வெளிய ஆடம்பரங்களை தவிர்த்து இன்னர் பீஸ் அக அமைதியை நோக்கி நம்ம டிராவல் பண்ணலாம். உணர்வுபூர்வமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை தேடலாம். இப்படியாக உலகத்தோடு போட்டி போட்டு ஓடுவை நிறுத்திவிட்டு தேவையற்ற வாதங்களை தவிர்த்து தினமும் சில நிமிடமாவது அமைதியாக நமக்குள் உற்று நோக்கினால் திருமூலர் சொன்ன அந்த பேரிமத்தை நாமும் அன்றாட வாழ்வில் உணர முடியும் என்று கூறி தளத்தை கௌரியம்மாவரம் படைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. அற்புதமா இருந்ததுங்க ஐயா. நல்ல விளக்கங்கள், அதுக்கான கதை, அதுக்கான நம்ம என்ன செய்யணும்னு சொன்னது அனைத்தும் அருமை ஐயா. மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரை போற்றி. 1739வது திருமந்திரம். கூறுமின் 100 போற்றிகள் நாளும். திருமந்திரம். கூறுமின் 100 சதாசிவன் எம் இறை, வேறோர் உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும். ஏறு உரை செய்தொழில் வானவர் தம்மோடு மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே.
அருமையான திருமந்திரம். 100 முறை கூறி போற்றுங்கள் சதாசிவ பரம்பொருளே நாம் வணங்கும் தெய்வம் என்று. இப்படி அல்லாமல் வேறு பெயரை சொல்லி வழிபட்டால் இறைவன் அதனுள் பொருந்தாது விலகி நிற்பான். ஏறுரை தம்மை மேலேற்றிக் கொள்வதான புகழ்ச்சி உரைகளை, பொய்யான மெய் அன்பு இல்லாத போற்றிகளை ஏற்காது இறைவன் அவர்கள் விருப்பத்துக்கு மாறாக எதிராகவே இருப்பான். இப்படிப்பட்ட உண்மை அன்புக்கும் பக்திக்குமே கட்டுப்படும் எம் இறைவன் என் உள்ளம் புகுந்து என்னை ஆண்டு கொண்டு அருளினான். வேறோர் உரை வேறு பெயர் மிகை அடங்காத ஏறு உரை தாம் மேன்மை பெற வேண்டி செய்யும் புகழுரை மாறு வேறுபாடு. கழக வெளியீட்டில் அருளோன் எனப்படும் சதாசிவனே நம் முழுமுதற் கடவுள் ஆவான். அவன் திருவடி இணையினை போற்றி தொடர் பதிகம் 5 ஒன்றும் புகன்று தம் கைகளால் மலர் தூவி அளவின்றி வழிபடுங்கள். 100 அளவின்மை. செந்தமிழ் திருமறை திருமுறைகட்கு முரணாக நூல்களை செய்து மருளால் உலகுக்கும் தமக்கும் கேடு சூழும் அந்நூறு சொற்கள் குற்றமுடையனவாகும். வானவர்கோன் அயன் மால் உள்ளிட்ட தேவர்கள் மயக்கத்தால் தம்மை தாமே உயர்த்தி செருக்குற்று சொல்லும் சொற்கள் ஏற்றுரை எனப்படும். அங்கனம் சொல்லி திரிவதே தொழிலாக உள்ள அத்தேவர்களுக்கு சிவபெருமான் மறைந்து மாறுபட்டு நிற்பன். அத்தகையோன் அடியேன் உள்ளம் புகுந்து ஆண்டனன். அருச்சனை 108 1008 என்பதை அப்பரடிகளின் போற்றிசைத்து உன் என்னும் திருப்பாட்டு ஒரு வகையாக குறிக்கின்றது. எண்ணாயிர 100 எண் கூட்டல் 1000 எண் கூட்டல் 100 8உடன் கூடிய 1000 100 என கொள்க. கூறுமின் 100 108 நாமங்களால் துதியுங்கள். 108க்கு 100 என்றும் 1008க்கு 1000 என்றும் கூறுவது மரபு. வேறோர் உரை தமிழ் வேதத்துக்கு மாறான உரை மிகை பொருள் குற்றமுள்ள பொருள் ஏறுரை செய்தொழில் தம்மை மேம்பட உரைக்கும். வானவர் தம்மோடு தேவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஆரியர் தம்மோடு மாறு செய்தான் விரோதப்பட்டிருப்பவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றியம்மா. மிக்க நன்றி. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிறைய விளக்கம். மிக அருமையம்மா. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய மந்திரம் ஒரு உத்தி சொல்றாரு, ஒரு தன்மையை சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா, கூறுமின் 100 சதாசிவன் என்கிறை அப்படின்னு சொல்றாரு. கூறுமின் அப்படின்னு எடுத்துக்கலாம். சொன்னால், கூறுமின் அப்படின்னா சொல்ல போனால் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சோ கூறுமின் 100 சதாசிவன் எம்முறை அப்படின்றார். இவ்வளோ நேரமும் சதாசிவத்துடைய வியாபகத்தை சொல்லிட்டே வந்திருக்காரு. நமக்கு ஆரம்பத்துல என்ன இந்த மந்திரம் ஆரம்பிச்சு, இந்த பகுதி ஆரம்பிச்சதுல இருந்து சதாசிவத்தினுடைய அத்தனை தன்மைகளையும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? தராதலம் அண்டம் சதாசிவம், அது தராதலம் சதாசிவம், தாபர ஜங்கமத்துல எல்லாம் நீண்டு நிற்கக்கூடியவர், சக்தி உருவம், அருவம் சதாசிவம், இதெல்லாம் நேத்திக்கு சொன்னது.
அதுக்கப்புறம் அவருக்கு 5 முகமுல, 5 கண்ணுல, 5 நோடஞ்சி, கரதல மாறுல, இதெல்லாம் வந்து முன்னாடி இப்படி வரிசையா. அப்புறம் அவர் எங்க நிறைந்திருக்கிறார்? நடுவு கிழக்கு, தெற்கு, தரமேற்கு, நடுவு அப்படின்னா அவர் பறந்திருக்கக்கூடிய திசைகள் எல்லாம் சொன்னாரு. அதாவது அவர் அருவமாக எங்கெல்லாம் விரிந்து நிற்கிறார், உருவமாக எங்கெல்லாம் விரிந்து நிற்கிறார் அப்படின்னாரு. அதோடு இன்னொரு மந்திரமுனைக்கு பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, தத்துவமாவது அருவம் சராசரம் எல்லாமே அவர்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. உருவம் சகோதயம் சுகமாக இருக்கக்கூடியதும் ஞானமாக இருக்கக்கூடியதும் எதுக்கு பார்த்தோம்? சுகோதயம்னா ஆனந்தம் அப்படின்னு பார்த்தோம். அத்தகைய ஞானமாக விளங்கக்கூடியதும் யாருதான் அப்படின்னாக்க சதாசிவம் தான். தத்துவமாக விளங்கக்கூடியதும் சதாசிவம் தான். சுகோதயமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக விளங்கக்கூடியதும் சதாசிவம் தான். அந்த மகிழ்ச்சி எப்பேற்பட்ட மகிழ்ச்சி? நிமிஷத்துல கரைஞ்சு போற மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, இல்ல பேரானந்த மகிழ்ச்சி, அதாவது அந்த ஆனந்தமய கோஷத்துல நிலைக்கக்கூடிய மகிழ்ச்சியா இருந்தாலும் அது சதாசிவம் தான் அப்படின்னு. தத்துவம் எல்லாம் சகலமுமாய் நிற்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். எல்லா விஷயமும் சொல்லிட்டார். சொல்லிட்டு இஸ் த அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்தாப்புல ஒரு வார்த்தை வர்றாரு. இன்னைக்கு வர்றாரு. கூறுமின் 100 சதாசிவன் எம்முறை அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அதாவது இப்படி சொல்லக்கூடிய சதாசிவம் நம்ம என்னமோ இப்படி எல்லாம் சொல்றதுனால இதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பாத்தீங்களா, இந்த டெபினிஷனுக்குள்ளதான் அவர் இருப்பாரு. தத்துவம்னா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன தத்துவம் தெரியுமோ அந்த தத்துவத்தை தான் பார்ப்போம். இந்த உடல்ல இருக்கிறதுனால 36 தத்துவம் அப்படின்னு இந்த பிண்டத்துல பாத்துருவோம் நம்ம. இல்ல அதையே விரிச்சு 96 தத்துவங்களா நம்ம பார்த்து முடிச்சிருவோம். அப்ப இதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிக்க கூடாது. இந்த அண்டத்துல பார்த்தா நமக்கு தெரிந்த அத்தனை சமயங்களையும், அந்த தத்துவங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும், இல்ல சமயம் சாராது இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்களையும் நினைச்சிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த கலியுகத்துல இத்தனை தத்துவங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த உலகம் தோன்றிய இந்த ஊழிக்காலம் முதல் தோன்றிய அத்தனை யுகங்களிலும் அத்தனை ஊழிக்காலம், ஒரு ஊழிக்காலத்திற்கு பிறகும் இந்த அத்தனை யுகங்களும் தோன்றி கொண்டு இருக்கிறது. அப்ப எத்தனையோ ஊழிக்காலம் முடிஞ்சாச்சு. அப்ப அத்தனை ஊழிக்காலங்களிலும் இருக்கக்கூடிய தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். பாத்தீங்களா, அந்த என்னமோ இங்கதான் இந்த கலியுகத்துல நமக்கு தெரிஞ்ச இந்த தத்துவ விவகாரங்களோட, நமக்கு தெரிஞ்ச உருவ அருவங்களோட மாத்திரம் அவரை நிப்பாட்டிடக்கூடாது. அதுக்காக என்ன சொல்றாரு? கூறுமின் 100 சதாசிவம் எம்முறை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அத மாதிரி 100 மடங்கு, 100 மடங்குன்னா என்ன அர்த்தம்? அத மாதிரி பல 100 சதாசிவன் சேர்ந்தவர் எம்மிறை அப்படின்னா அந்த அதற்கு மேலே இருக்கக்கூடிய பரசிவத்தை பத்தி அந்த அத்தகைய வியாபகம் உடையவர் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, வேறொரு உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும் ஏறுரை செய்துழை வானவர் தம்மோடு அப்படின்னு சொன்னாரு. இது வேறொரு உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, வேற மாதிரி பொருள் செய்து பொருளை சொல்லி ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மோடு அப்படின்னு மாறு செய்வானன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வேற எல்லாரும் வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மோடு, அந்த மீதம் இருக்கக்கூடிய தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஏறுரை செய்தொழில் அப்படின்னா தன்னைத்தானே இல்லாத ஒன்றை பற்றி கொண்டு புகழ்ந்து சொல்லக்கூடிய வானவர் தம்மோடு, அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களோடு மாறு செய்வானன் அப்படின்னா அவர்களோடு சேர்ந்தவன் நீ நினைச்சிடாத. அப்ப இந்த சதாசிவத்தை நம்ம இருக்கக்கூடிய நாம் அறிந்த இந்த தெய்வங்களோடு இணை வைத்து அவர்களோடு சரிசமமாக வைத்து அவங்க மாதிரிதான் இவரு, நீ யார வேணா நமஸ்காரம் பண்ணலாம், நீ யார வேணா கும்பிடலாம், ஆனா அது இதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மோடு மாறு செய் அப்படின்றார். அப்ப அவர்களுடனான மாறுதலை செய்பவன், அவர்களோடு மாறுபட்டு நிற்பவன் என் மனம் புகுந்தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா,
வேறோர் உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும். எவ்வளவோ சொன்னாலும் எவ்வளவு பொருள் வேணா சொல்லலாம். இந்த மந்திரத்துக்கே பாருங்க, 4 பேர் 4 பொருள் சொல்லியிருப்போம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த குருடர்கள் தடவிய யானை மாதிரி அத வந்து திருப்பி 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 பொருள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவனை பத்தி நீல நிறவானவன், நிறமிலி, சிவந்தவன், வெண்முத்து மொழி போன்றவன், தத்துவமாய் நிற்பவன், அருவமாய் நிற்பவன், உருவமாய் நிற்பவன், இப்படி வேறு வேறு உரைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அவனை பத்தி. அப்படி சொன்னாலும் அதற்கு மிகையாக நிற்பவன். அப்ப சொன்னது எதுவுமே பத்தல. கண்டவர் வெண்டிலர், அவ்வளவுதான். வெண்டவர் கண்டிலர், சொல்லிடவே முடியாது. அத்தகைய மிகை பொருளாய் நிற்பவன். அதனாலதான் நான் இந்த இடத்துல கூறுமின் 100 சதாசிவன் இம்முறை அப்படின்னு நான் சொன்னது. இதனால நான் எவ்வளவோ சொல்லியும் பத்தல. நம்ம இந்த குழந்தைங்களை சம்டைம்ஸ் திட்டு போக சொல்லுவோம், உனக்கு எவ்வளவோ சொன்னாலும் புரியாதா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி அவரை வந்து எவ்வளவு சொல்லியும் நம்மளால முடியல. ஏன்னா அதுக்கும் அப்பால் நிற்கக்கூடியவராக இருக்கிறார். ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மோடு தன்னைத்தானே போற்றிக் கொள்ளக்கூடிய, தன்னுடைய நிலையில் நின்று மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த வானவர் தம்மோடு மாறு செய்வானவன். அப்ப அவர்களோடு அப்ப அவங்க எல்லாம் என்ன தருவாங்க நமக்கு? இதுக்கு என்ன பொருள் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? நமக்கு நாம கேட்கறத கொடுப்பாங்க. மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவர்களை மகிழ்வித்தால் நாம் கேட்பதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இவர் என்ன சொல்றார்? மாறு செய்வானவன். அவன் வந்து நம்ம கேட்டது கேட்காதது எல்லாம் தருவான். நீ ஒண்ணுமே கேட்கவே வேண்டாம், நீ உள்ளே போய் நின்னா போதும். உனக்கு என்ன வேணும் அப்படியே ஸ்கேன் பண்ணி உனக்கு என்ன தேவை, உனக்கு எது தேவை, எல்லாம் உன் வினையை எப்படி கழிக்கிறது, எல்லாம் இசிஜி எக்ஸ்ரே என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் நடந்து முடிஞ்சிரும் அந்த இடத்துல. சொல்லிட்டு எல்லாம் ஃபில்டர் பண்ணி உன்னை வந்து ஒரு தனி இடத்துல கூட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ அது மாத்திரம் கொடுத்தான். அதனாலதான் மாறு செய்வானவன் அப்படின்னு. நான் கேட்கறது மாத்திரம் இல்ல, நான் புகழறதுனால மாத்திரம் இல்ல. வானவர்களுடைய தன்மை என்னது? நாம் புகழ்ந்தவர்களுக்கு அவி ஏற்ற வேண்டும். இதுதான் வானவர்களுடைய தன்மை. அப்ப அவங்களுக்கு அவி கொடுத்தால், அவர்களுக்கு பூஜை செய்தால், அவர்களை மகிழ்வித்தால், நாம் கேட்பதை கொடுக்கக்கூடிய நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் ஏறுரை செய் தொழில் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீ அவங்களை புகழ்ந்து, ஏறுரைன்னு புகழ்தல் இப்படியும் வச்சுக்கலாம். அவர்களே தன்னைத்தானே உயர்த்தி கொள்பவர்கள்னு வச்சுக்கலாம். ஏறுரை செய்தொழில், அவர்களை புகழ்ந்து நாம் செய்யக்கூடிய தொழில்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய அனுபவங்களை காட்டிலும் மாறுரை செய்பவன். அப்ப நம்ம இவர்கிட்ட போனான்னா நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். எனக்கு தெரியாது, நீ என்ன தரியோ தா, நீ எதை பண்றியோ பண்ணு அப்படின்னு இருந்துட்டோம்னாக்க அத்தகையவானவன் நமக்கு வேண்டியதை நமக்கு தருவான். மனம் புகுந்தானே அப்படின்னு அவருடைய பேரானந்த அனுபவத்தை இந்த இடத்துல சொல்றாரு. அத்தகைய சதாசிவன், எத்தகைய சதாசிவன்? 100 மடங்கு, பல 100 மடங்கு, கூறுமின் 100 அப்படிங்கிறார். பலமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதாசிவத்தோட வியாபகத்தை சொல்லி அதுல இருந்து 100 மடங்கு பெரிய சதாசிவன் என் மனம் புகுந்தானே. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்க, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எவ்வளவு உரை செய்தாலும் தாங்கல, அதுக்கு மேலாக நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏதோ சாதாரணமா நினைச்சிடாத அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொரு கம்பேரிசன் வைக்கிறாரு இந்த இடத்துல. நீ வந்து அவர்களை புகழ்ந்து வானவர்கள் மூலம் பெறக்கூடிய பயனை கொடுக்கக்கூடிய இறைவனை நீ நினைச்சிடாத, அதற்கு மாறு செய்யக்கூடியவன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. இந்த ஒரு பொருள் என்னுடைய உள்மனதிலே தோன்றியது. இன்னும் அநேக உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கூறுமின் 100 சதாசிவன் எம்மிரை அப்படின்னாக்க பஞ்சாட்சரத்துக்கு சிவயனம என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரத்தை நீ 100 முறை கூறு. அப்ப அவன் எங்கே நிற்பான் என்றால் உன்னுடைய உள்ளம் புகுந்து நிற்பான். மனம் புகுந்தானே அப்படின்னு அவர் நமக்கு ஒரு உத்தி சொல்றதாகவும் ஒரு சில உரையாசிரியர்கள் நமக்கு உரை தருகிறார்கள். ஆனாலும் இந்த வேறொரு உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு வரிக்கும், ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மோடு மாறு செய்வானவன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துலயும் வந்து நம்மளுக்கு இந்த பொருள் தான் ரொம்ப சரியா பொருந்துது. அப்படி பொருந்தும் போது என்னுடைய ஒரு உணர்தல் என்னவா இருக்குன்னா, இந்த கூறுமின் 100 சதாசிவன் அப்படிங்கிறது 100 மடங்கு பெரிய சதாசிவன் என் உள்ளம் புகுந்தானே அப்படின்னு நம்முடைய திருமூலருடைய அனுபவத்தை வந்து நமக்கு பதிவு செய்கிறார். அதன் மூலம் அந்த சதாசிவத்தினுடைய தன்மையை, வியாபகத்தை நமக்கு சொல்லி தருவதாக உணர்கிறது. இதுல வந்து ஸ்ரீபஞ்சாட்சரத்தை சொல்லக்கூடிய 100 முறை சொல்லக்கூடியதுங்கிறதும் ஒரு உத்தி.
அந்த உத்தி செய்தாலும் இத்தகைய சதாசிவன் நம்முள்ளே புகுந்து கொள்வார் அப்படின்னு நம்ம சொல்றதாவும் இந்த மந்திரத்தை பார்க்கலாம். மொத்தத்துல ரொம்ப 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 அற்புதமான தன்னுடைய உணர்வை, அனுபவத்தை நமக்காக பெரிய மனதோடு பேருள்ளத்தோடு பதிவிட்டு சென்றிருக்கக்கூடிய திருமூலரின் பேரன்பிற்கு நம்ம எந்த கைமாறுமே பண்ண முடியாது, எக்ஸப்ட் அதனோட சாரத்தை உள்வாங்கிறத தவிர. அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி இந்த பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்கள். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சிமா. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உரை செய்த ஆசிரியர் பெருமக்கள், உரையாற்றிய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. கூறுமின்னூறு சதாசிவன் எம்மிரை, சதாசிவன் எம்மிரை, சதாசிவன் எம்மிரை. கூறுமின்னூறு சதாசிவன் எம் இறை, வேறுரை செய்து மிகை பொருளாய் நிற்கும், வேறுரை செய்து மிகை பொருளாய் நிற்கும், மிகை பொருளாய் நிற்கும். ஏறுரை செய்தொழில், ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மொடும், ஏறுரை செய்தொழில் வானவர், செய்தொழில் வானவர் தம்மொடும். மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே, மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே, என் மனம் புகுந்தானே. மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே, மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே. கூறுமின்னூறு சதாசிவன் எம்மிரை, வேறுரை செய்து மிகை பொருளாய் நிற்கும், ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மொடும். மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே. என் மனம் புகுந்தான். யார் அது? என் மனம் புகுந்து மாறு செய்கின்றானே, அவன் யார்? சதாசிவன் எம் இறை. சதாசிவன் அவன்தான் எம் இறை, எம்முடைய இறைவன், நம்முடைய இறைவன் சதாசிவன். மாறு செய்வான் என் மனம் புகுந்தான். எதெல்லாம் நம்ம சரின்னு நினைக்கிறோமோ அது மிகச்சரி எது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டு. சரியில்லை அப்படின்னு நினைச்சா கூட அதற்கு மூலம் என்ன, ஏன் சரியில்லைன்னு சொல்றேன்னா அந்த விளக்கத்தையும் நமக்கு கொடுப்போம். சரி தவறு இதெல்லாம் கடந்த நிலையில, நன்மை தீமை எல்லாம் கடந்த நிலையில அவனுடைய சொரூபம் விரிந்து நிற்கிறது. மனம் என்பது ஒன்றை பற்றி கொண்டு இயங்கும் போதுதான் உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு எல்லாம் பார்த்துக்கிட்டு. செய்யக்கூடிய தொழில் தான் வேற்றுமை. சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்வார். பிறப்புக்கும் எல்லா உயிரும், எல்லா உயிருமே ஒன்றுதான். உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்று வைணவ பெரியார்கள் சொல்லுவாங்க. உயிரெல்லாம் ஒன்றாமே, எல்லாம் ஒண்ணுதான். சதாசிவன் தான் எம் இறை. ஆனா கூறுமின் நூறு, அது பலவிதமா கூறுவோம். வேறுரை செய்து மிகை பொருளாய் நிற்கும். அப்ப அதுதான் ஒண்ணு ஒன்னா தன்மாற்றம் அடைந்து இந்த வானுலகம் கோள்களாக, நட்சத்திரங்களாக, உயிரினங்களாக தன்மாற்றம் பெற்று வந்திருக்கின்ற அதை உணரும் போது, இப்ப சாதாரணமா பால் தான். ஆனா பால்ல உர ஊத்தி வச்சுட்டா தயிர், மோர், வெண்ணெய், நெய், இப்படி பல மாற்றங்கள் அடையுது. அப்ப பால் ஒரு அந்த சிறந்த தன்மை நெய் என்ற தன்மையில ஒரு மிக பொருளாக நிக்குது. அப்ப நெய் தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுது. ஆனா பால்ல இருந்து தான் நெய் வந்தது என்பதை புரிந்து. அதே மாதிரி அந்த வெளி சதாசிவ நிலையில இருந்துதான் எல்லாமே தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த உண்மையை நாம் உணர வேண்டும். இப்ப நம்ம சாதாரணமா உலகத்துல பற்றி கொண்டிருக்கின்ற அந்த பொருள் தான் சதம், அதுதான் உண்மை என்று இருக்கிற நிலையவே மாத்தி அமைச்சிடும். அவன் மனசுக்குள்ள உள்ள வந்துட்டானா,
மனதுக்கு அடித்தளமா தாழ்நிலையில அவன் தான் இருக்கிறான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்கும்? மாறு செய்வான். இந்த உலகப் பொருள் தான் உண்மை, இது இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இல்லாம போய் எது இருந்தா நாம இருப்போம், நீடிச்சிருப்போம், நிலைத்திருப்போம், எப்பொழுதும் இருப்போம், வாழ்வாங்கு வாழ்வோம், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் என்ற அந்த சாகா கல்வியை நாம உணர முடியும் எப்ப? அந்த சதாசிவனை பற்றி கொண்ட அந்த மனசு. பற்றி கொண்ட மனசு என்பதை விட அவன் பற்றி கொள்வானா? என் உளம் புகுந்தான், என் உளமே புகுந்த அதனால் என்று சொல்வான். என் உளம் புகுந்தான். அப்ப உள்ளத்துக்கு அடித்தளமாக இருப்பவனும் அவன்தான். மனம் புகுந்தான், மனதுக்கு அடித்தளமாக இருப்பவனும் அவன்தான். அப்ப எல்லாமே அவன்தான் என்று சொல்லும் போது அவனே அனைத்துமாகி நிற்கின்றான். அந்த மெய்ப்பொருளே அனைத்துமாகி இருக்கிறது. அந்த மெய்ப்பொருளே சதாசிவ நிலை. அதை கூறுமின் 100. அதை சொல்லும் போது 100 விதமான வார்த்தைகள்ல சொல்லலாம், 100 விதமான அர்த்தத்துல சொல்லலாம். அப்ப அர்த்தம் ஒன்றுதான், அதுக்குரிய வார்த்தைகள் பலவாயிருச்சு. மெய்ப்பொருள் ஒன்றுதான், அதை கூறுறது பலவேறு வகையில நாம கூறிக்கொண்டிருக்கிறோம். அதனால ஆழ்ந்து சிந்தித்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டோம் என்றால் அங்கே மௌனம்தான் மிச்சமாகும். அந்த மௌனமாக இருக்கும் போது அங்கே வேறு மாறு அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒன்றுதான். ஆனா அதனுடைய செயல்களை பார்க்கும் போது ஏறுரை, ஆகா இப்படிலாம் இருக்கான்னு அந்த வியப்புல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு வியப்புக்குரிய தன்மையில அவனுடைய மாற்றங்கள், தன்மாற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பார்க்கறது அத்தனையும் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. இந்த மனித உடலையே எடுத்து பாருங்களேன். இந்த கட்டுமானத்தை யாராவது செய்ய முடியுமா? ஒரு சிறு உறுப்பு பழுது ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பழுதை நீக்கிறதுக்கே நம்ம எவ்வளவு பெரும்பாடுபடுறோம். ஆனா இந்த உறுப்பை எந்த ஃபேக்டரியில எங்க வச்சு செஞ்சான், எப்படி பொருத்தலாம் யோசிச்சு பாருங்க. தாயினுடைய கருவறையில இந்த கட்டுமானம் நடக்குதே, அது இப்ப ஒரு வீடு கட்டுனா செங்கல், மணல், சிமெண்ட் இதெல்லாம் எங்கெங்க இருந்தோ கொண்டு வந்து அந்த வீட்டை கட்டுறோம். அதே மாதிரி இந்த கூட்டை கருவறையில வச்சு, கருப்பையில வச்சு இந்த கூட்டை கட்டிச்ச இயற்கை எங்கெங்கல இருந்தெல்லாம் இந்த உடலுக்கு உரிய கட்டுமான பொருட்களை கொண்டு வந்து சேர்த்துச்சு, எப்படி கட்டுச்சு? ஏதாவது யோசிக்க முடியுமா? சிந்தித்துதான் தெளிவடைய முடியுமா? அது அதுவானால் அதுவே சொல்லும் என்பது போல நம்முள் இருக்கின்ற மனம் புகுந்த அந்த இறைவன், மனம் புகுந்த அந்த இறைவனை நாம உணர்ந்துட்டோம்னா அவனே எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவன் என்ற அளவுல அந்த உணர்வு நிலையில இருக்கும் போது எல்லாமே அவன் உணர்த்துவான். நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அவனை பத்தி தான். நாம பாடிக்கொண்டிருக்கிற புகழத்தனை அவனை பத்தி தான். நம்ம யாரேனும் புகழ்ந்தாலும் அதுவும் அவனைத்தான், நாம யாராவது புகழ்ந்தாலும் அதுவும் அவனைத்தான். அதனால எல்லாமே இங்கு அவர்தான் என்பதை புரிந்து கொண்டு போற்றுதலும் தூற்றுதலும் எல்லாம் அவனுக்குத்தான் போய் சேருது. போற்றலும் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு ஞானி சொல்லுவாங்க, சில கவிஞர்கள் சொல்லுவாங்க. அதனால அது அங்க போயாச்சுன்னா ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, மாற்றமும் இல்லை. அது ஒன்றாத்தான் இருக்குது. அது ஒன்றே இருக்குது. அது எப்போ இருக்குது? இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்க போகுது. அந்த ஒன்றை பற்றி கொண்டால் நமக்கும் அந்த நிலையில இருக்கும் போது அந்த நிலைய சாகா நிலை, பிறவா நிலை என்றெல்லாம் சொல்றாங்க. அந்த முக்தி நிலை, முழுமை நிலை, அறிவு நிலை, சிவலோக பதவி, வைகுந்த பதவி, இப்படி எத்தனையோ விதமாக அந்த நிலையை குறிக்கிறாங்க. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்றெல்லாம். அந்த நிலையில இருக்கும்போது சதாசிவம் ஒன்றுதான், அதுவே அனைத்துமாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த சதாசிவ நிலையிலேயே எப்பொழுதும் நம்முடைய மனதை அதை விட்டு நீங்காம வைத்துக் கொள்வதற்கு அவனர்களாலே அவன்தால் வணங்கி என்றவர்ல அவன் சிந்தனையாகவே இருப்போம், உயர்வோம், வாழ்வோம், வெல்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை அளித்த அவையோருக்கு நன்றி. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி 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 ஐயா, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. மகேந்திரன் ஐயா, மகேந்திரன் ஐயா இருக்கீங்களா?
இருக்காங்க. நான் வந்து டிரான்ஸ்லேஷன் போன்ல காட்டுறீங்க. என்னங்கய்யா? காமிக்கல இல்லைங்கய்யா? ஆமா. சரிங்க சார், நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation. Chant Sadasivan my master 100 times. Saying another word, he will stand beyond its range. With the celestial professing to say the contrived word, he will confront. He has entered my mind. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல விளக்கங்கள் பார்த்தாச்சு. நான் திரும்ப 100ன்னு பார்த்தாச்சு, கூறுமின் ஊருனா என்னன்றதையும் பார்த்தாச்சு. நான் பார்க்குறது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். இறைவன் வந்து திசையாக இருக்கிறாங்க, அறிவாக, சூரியன் சந்திரனாக, நம்மளுள்ள மனநிலையாக, 36 தத்துவங்களாக, நான் என்ற மாயையாகவும், இப்படி மாயை எல்லாமாகவும் அவர்தான் இருக்கிறார், அவர்தான் செயல்படுறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டாங்க. சதாசிவன் தான் இது எல்லாமே நடத்துறது அப்படிங்கிறது. அதனால இப்ப நமக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அடுத்து இப்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா, எல்லாமே இங்க இறைவன் தான், இதுல நீன்றது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத நமக்கு திரும்ப நமக்கு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இருக்கிறது இறைவன் மட்டும்தான் இங்க. அது அந்த மாதிரி இருக்கணும். இப்பயாவது புரிஞ்சுக்கோ, இது இங்க இருக்கிறது இறைவன் மட்டும்தான், இறைவனோட செயல் தான் இங்க எல்லாமே இருக்கிறதுன்றது, நடக்கிறதுங்கிறது, பார்க்கறதுங்கிறது, சிரிக்கிறதுங்கிறது, இங்க நடக்கிறது அனைத்துமே எம் இறை சதாசிவன் தான் அப்படின்னு மேருரை அந்த புகழ் பாடி செய்தொழில் வானவர் தம்மோடு, இதை விட்டு இதை நான் தான் செய்யறேன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அப்படி இருக்கிறவங்களோட மாறு செய்வனா மாறுபட்டு இருப்பான், புலப்பட மாட்டான், எதிராக செயல்படுவான். ஏன் அப்படின்னா அந்த ஆணவம் கண்மம் மாயையோட அவர் சேர மாட்டாரு, அது நமக்கு தெரிஞ்சது இல்லையா? அதனால அந்த அந்த இடத்த இங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த எல்லாமே இறைவன்றதை நீ உணர்ந்துட்ட பிறகு இங்க நான்ன்ற ஒரு விஷயம் இல்லை, நான் செஞ்சேன், நான் பண்றேன் அப்படின்ற அகந்தையே நம்மள்ட்ட இருந்து நீக்கிக்கணும். ஏன்னா அந்த ஆணவம் இருக்கிற இடத்துல இறைவன் இருக்க மாட்டார். என் மூலம் புகுந்தானா அந்த அகந்தை இல்லைன்றதுனாலதான் அப்படிங்கிறத சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ஐயா வந்து வாட்ஸ்அப்ல ஒரு கதை போட்டிருந்தாங்க, திருநெல்வேலிக்கு எப்படி பேர் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க. பார்க்குறவங்க பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த பாடலோட பொருந்துற மாதிரி எனக்கு அதை பார்த்த உடனே தோணுச்சு. அதுல வந்து வாட்ஸ்அப்ல இருக்காதவங்களுக்காக சுருக்கமா சொல்றேன். அது திருநெல்வேலின்ற பேர் எப்படி வந்ததுன்னா, அந்த ஒரு சிவபக்தர் வந்து நெற்கதிரை வந்து காய போட்டு போயிருக்க நேரத்துல மழை வந்துடாம இருக்கணும், நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல மழை வந்துடாம இருக்கணுங்கிறதுக்காக இறைவனை ஆக்சுவலா மழை வந்துருச்சு. அப்ப வந்து இறைவனை வேண்டிக்கிறாரு, நாங்க காய போட்டிருக்கனே, அது என்ன, அது ஒன்றும் ஆகக்கூடாது, நீதான் உனக்கு நான் படைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்த மட்டும், அந்த நெற்கதிரை மட்டும் சுத்தி மழையெல்லாம் பேஞ்சிருக்குது, அந்த இடத்துல மட்டும் அது இல்லைங்கிற மாதிரி அந்த நெற்கதிர்க்கு வந்து வேலியா இருந்தவராக, அந்த இறைவனுக்காக நெல்லையப்பராக திருநெல்வேலின்ற பேர் வந்தது அப்படிங்கிற டீட்டெயிலா இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஐயா அனுப்பிச்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப்ல, கேள்வி நானும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. நான் அந்த கதை எதுக்கு சொல்றேன்னா, அந்த கதை இதுல என்ன எனக்கு தோணுதுன்னா, இங்க எப்படி வந்து அவர் நினைக்கல பாருங்களேன். அதாவது நான் நினைச்சேன் அங்க என்னோட நெற்கதிர் காப்பாற்றப்படணும்னு நான் வேண்டினேன், அதனால நடந்தது அப்படின்னு அவர் நினைக்கல. அதே மாதிரி நான் நினைச்சேன் அது நடந்துருச்சு, சித்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கல. நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, என்னோட நெற்கதிரை மட்டும் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு அவர் நினைக்கல. அந்த நான்ன்ற இடமே அங்க இல்லை. அங்க இறைவனுக்கு தான் அங்க ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்க. இறைவன் வந்து அதை காப்பாற்றினாரு, இறைவன் வந்து வேலியா கொடுத்தாரு, இறைவனுக்கான கோயில் அங்க இருக்கு, இறைவன் அங்க ஸ்பெஷலு, இப்படி எல்லாமே அந்த சைடு போயிடுச்சு. இது இப்போ சாதாரண மக்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இவர் பெரியவர், இவர் நினைச்சது நடந்துச்சு, இல்ல அது நானா இருந்தா நான் நினைச்சது நடந்தது, எனக்கு இறைவன் அருள் செஞ்சுட்டு இருக்கா, நான் தான் இங்க பெரிய ஆளு, எனக்கு கோயில் நடக்கணும், இல்ல அந்த சிவபக்தருக்கு அங்க கோயில் உருவாகி இருக்கணும், அந்த சிவபக்தரை ஸ்பெஷலா அங்க போட்டு இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாம
அங்க சிவபக்தரையே எடுத்துட்டாங்க. அவர் அங்க நானும் இல்லைன்ற உணர்ந்து இறைவனுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க. இறைவனுக்கான கோயில் தான் இருக்கு. அந்த திருநெல்வேலி முக்கியமா பேர் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த அகந்தை இல்லாத சிவபக்தர் தான். அந்த அகந்தை இல்லாத சிவபக்தர் இருந்ததுனாலதான் அங்க இறைவனுக்கே அந்த இது இருந்திருக்கு இல்லையா? அது மாதிரி நாமளும் அந்த நான் இத்தனையும் செயல்படுறது எல்லாம் இறைவன் தெரிஞ்சும் நான் செய்யறேன், நான் நடத்துறேன் அப்படின்னு நமக்குள்ள இருக்கு இல்லையா? அது இருக்கக்கூடாது. 100 தடவை கூட சொல்லு, எல்லாம் என்னோட இறைவன் தான் இதை நடத்துறாருன்னு அது ஆழமாக நம்ம பதிஞ்சு வச்சுக்கணும் நம்ம மனசுக்குள்ள. அனைத்தும் நடப்பது இறைவன் அருளால, இறைவனாலதான். இறைவன் தான் இங்க நடக்கிறது, பேசுறது, நல்லது எல்லாமே இறைவனால நடக்குது. இது 1000 தடவை அவன் மனசுல பதிய வச்சுக்கோ. அதுக்குதான் உனக்கு 36 தத்துவங்களும் விளக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அது என் திசையாக ஒண்ணுமில்லாததுல இருந்து சதாசிவன் எப்படி வியாபகமாக இருக்கிறான்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்படிலாம் அவனை சொல்லி கொடுத்து கூட்டு வந்தது எதுக்குன்னா அந்த அகந்தை இருக்கக்கூடாது. நான் என்ற ஒரு விஷயமும் மாயைதான். வானவர் தம்மோடு அந்த வானவர்கள்ட்ட கண்மமும் இருக்காது, அதாவது கர்ம வினைகளும் பெருசா இருக்காது, மாயை கூட பெருசா இருக்காது. மாயை பெரிய விஷயம் இல்லை. மாயை வந்து சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட எண்ணங்கள் தான். பாஸ்ட்ல இருக்கிறத பத்தி யோசிக்கிறது, இல்ல ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது, ப்ரெசென்ட்ல அப்படி இருக்கிறதா மாயை. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு தெரியும் இல்லையா? அது நம்ம அப்படியே 6 மாதிரி நம்ம அப்பப்ப இருக்கிறது மட்டும்தான், அந்த நொடி மட்டும்தான் உண்மைன்னு தெரியும். அதை தாண்டி நம்ம இருக்கிறோம்னால மாயையில இருக்கிறோன்னு தான் அர்த்தம். கற்பனையிலயோ பழையதை நினைச்சிட்டு இருக்கோம்னாலே மாயையில இருக்கிறோன்னு அர்த்தம். அவங்க வானவராக இருக்கிறவங்கள்ட்ட அந்த மாயையும் இருக்காது, பெருசா கர்ம வினைகளும் இருக்காது. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே விஷயம் நான் என்ற அகந்தை தான். அதுவும் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட அவர் ஏன்னா அங்க ஆணவம் இருக்கு இல்லையா? அதனால அது சேர மாட்டாரு. என் மனம் புகுந்தான்னா அந்த அகந்தையற்ற சிவபக்தராக திருமூலரும் இருந்திருக்கிறாரு. அங்க அந்த திருநெல்வேலியில இருந்த சிவபக்தரும் அந்த அகந்தையற்று இருந்ததுனாலதான் இறைவனை நம்ம எல்லாருமே போற்றி புகழ்ற மாதிரியாவும் இருக்கு. அதையும் நான் பார்த்தேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் எதுவும் உங்களோட கருத்து, கேள்வி நிறைவு செஞ்சுக்கலாங்களா? மகேந்திரனையா திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு, திரும்ப காணுங்க. நன்றி, நிறைவு செய்து கொள்வோம். இன்று எங்களுடன் இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.